எச்சியில் இருக்கிற சில அமிலங்களும் நமக்கு அந்த கார்போஹைட்ரேட் போன்ற உணவுகளை வந்து செரிக்கிறதுக்கு வந்து உண்மையிலே வந்து நல்லா இது பண்ணுது. அப்போது நம்ம முடிஞ்ச வரையும் வாயிலேயே நல்லா மென்று நம்ம உள்ளே அனுப்பணும். சிலர்லாம் பார்த்துருப்பீங்க, எடுத்து முழுங்குவாங்க சாதத்தை எடுத்து டக்கு டக்குன்னு வாயில் போட்டு முழுங்கிட்டு இருப்பாங்க. மொத்தத்தையும் போய் நம்ம குடல்லே பார்த்துக்கிட்டோம் அப்படின்றது. அப்புறம் என்னத்துக்கு வாயில் ஆண்டவன் பல்லு கொடுத்துருக்கான்? பல்லு எதுக்கு கொடுத்துருக்கான்? நல்லா அரைச்சி சாப்பிட்றதுக்கு தானே கொடுத்துருக்காங்க. திருவள்ளுவர் சொல்லுவார், அதாவது வந்து அற்றால் அளவறிந்து உண்க அத்துடம்பு பெற்றான் நெடுது உய்க்குமாறு. அதாவது வந்து சாப்பிட்டது ஜீரணம் ஆன பின்னாடி தான் அடுத்த வாயை சாப்பிட சொல்கிறாங்க இல்லையா? ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஜீரணம் பண்ணணும். அதுக்கு நம்ம வாயிலே உணவுகளை நல்லா அரைச்சி முடிஞ்ச வரையும் நல்லா மென்று சாப்பிடணும். அப்போ அந்த உமிழ் நீரோட சேர்த்து இந்த உணவு நல்லா அரைப்பட்டு அதுக்கப்புறம் போகும். அதுக்கப்புறம் அந்த அங்கே இருக்கிற குடலில் இருக்கிற என்சைம்ஸ், ஆசிட்ஸு, பைலு, இந்த மாதிரி நிறைய என்சைம்ஸ் இருக்குது. அது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னாக்க உணவுகளை பார்ட்டாக சிதைக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம உப்பு சொல்கிறேன். உப்பு வந்து சோடியம் குளோரைடு தானே, சோடியமும் குளோரைடும் சேர்ந்தது. அதை நம்ம உடம்புக்குள்ளார போச்சு அப்படின்னாக்க அது சோடியம் தனியாகவும் குளோரைடு தனியாகவும் உப்பு வந்து பிரிச்சிடும் நம்ம உடம்பு. அதே மாதிரி தான் நம்ம காய்கறி சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா அதில் நைட்ரேட் இருக்கா, கால்சியம் இருக்கா, பொட்டாசியம் இருக்கா, இது எல்லாத்தையுமே நம்ம உடம்பு தனித்தனியாக பிரேக் டவுன் பண்ணி அதுக்கப்புறம் உடம்பு பிரித்து அதுக்கு உடம்புக்குள்ளார சேர்த்துரும். இந்த வேலையெல்லாம் எது பார்க்குது அப்படின்னா டைஜஸ்டிவ் என்சைம்ஸ். இதுதான் வந்து அந்த என்சைம் வந்து பண்ணுறது. ஓகேவா?